ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்னடா சொல்கிற, தோனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காராம். ஆமாங்க, ஐபிஎல் முடிஞ்ச கையோட அப்படியே லண்டன் போயிருக்காருங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, தலை தோனி பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்ப இன்ஜுரியில் இருக்கார். இப்போ இந்த ஐபிஎல் முன்ன கூட சர்ஜரி பண்ணியிருந்தா ஐபிஎல் விளையாட வந்தார். அதை தொடர்ந்து இந்த ஐபிஎல்லையும் நிறைய மேட்ச்சு கால் வலியில் கூட செம்மையாக விளையாடிருக்காருங்க. அவர் மேட்ச்சு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த காலில் பேண்டு கட்டிகிட்டு இருப்பார் எல்லா மேட்சுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஓவர் ஆடாததுக்கு காரணமும் இந்த வலி தாங்க. ஏன்னா பழைய தோனி இருந்தால் 9 ஓவர் 8 ஓவர்லாம் வந்து இறங்கி பார்த்துருக்கோம். இப்போ தோனி பார்த்தீங்கன்னா வரதே ஒரு 17, 18, 20 அதுமாதிரி லாஸ்ட் ஓவரில் தான் வராரு. அதிலே தெரிஞ்சிக்க தேவையில்லையா தோனியோட ஃபிட்னஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபிஎல்லில் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒருத்தர் கூட குறை சொல்கிற அளவுக்கு விக்கெட் கீப்பிங் கேட்ச் எல்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காரு நம்ம தலை தோனி. அதனால் தலை தோனி நல்லா இன்ஜுரி ஆயிடுச்சு, இந்த சீசன் நல்லா பண்ண மாட்டார் அப்படி இப்படின்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக பண்ணாருங்க. பேட்டிங் நல்லா தான் விளையாடினார். அவரால் முடிஞ்ச எஃபெக்ட் எல்லாம் நல்லா பண்ணார். இதை தொடர்ந்து ஐபிஎல் நம்ம தோத்துட்டோம் ஆர்சிபி அணிக்கு ஆப்போசிட்டாக. அதனால் பிளே ஆஃப்ஸுக்கு நம்ம போல் ஆர்சிபி அணியும் கொல்கத்தா, சன்ரைஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் இன்ன 4 அணியும் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க பிளே ஆஃப்ஸுக்கு. அதில் இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வாசஸ் எஸ்ஆர்ஹெச், ரெண்டுத்தில் எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க ஃபைனல் போயிடுவாங்க. இதை தொடர்ந்து தோனி பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்காருங்க. லண்டன் போயிட்டு பெட்டில் அட்மிட் ஆகிட்டு இப்போது சிகிச்சை எடுக்க போகிறாரு. அது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் தலை தோனி ரிட்டையர் ஆவாரா ஆக மாட்டான்னு தகவல் வரும்னு சொல்லிட்டு சென்னை அணியின் சிஓ சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எல்லாருமே பேசிக்கதான் இப்போ தோனி ஆக போகிறார், அப்போ தோனி ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அஃபிஷியலாக அதனால் கண்டிப்பாக எப்படியோ ஆப்ரேஷன் முடித்து இன்னும் 2 மாதம் அவர் பெட் ரெஸ்ட் எடுத்து அவர் திரும்பி வரத்துக்கு 2 மாதம் அதுக்கப்புறம் தான் அவரோட முடிவு சொல்லுவார்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. பார்க்கலாம் தலை தோனி அடுத்த சீசன் கண்டினியூ பண்ணுறாரா பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஏன்னா தலை தோனி கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஏராள ரசிகர்கள் மெயினாக சென்னையிலேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் கண்டிப்பாக விளையாடணும். அடுத்த சீசன் கண்டிப்பாக விளையாடி நல்ல ஒரு சென்னை கப் அடித்து கொடுத்துட்டு அவர் ஃபேர்வெல் சீசன் முடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் சென்னை அணி அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்க, தோனி கண்டிப்பாக அடுத்த வருஷம் சென்னை அணியில் விளையாடுவார்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.